ஓசூரில் கூலிப்படைக்கு தகவல் வழங்கியதாக சந்தேகித்து டீக்கடையில் வேலை பார்த்திருந்த இளைஞரை கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சிவகங்கை மாவட்டம் வேரங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் மற்றும் அழகேசன் குடும்பத்தாருக்கு இடையே நீண்ட நாள் பகை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஓசூரில் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்த முருகேசனுக்கு சென்னை மறைமலை நகரில் நெய் வியாபாரி அழகேசன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த முருகேசன் கடந்த 2024 4 நண்பர்களோடு சென்று அழகேசனை கொலை செய்து சடலத்தை ஓசூர் அருகே கர்நாடகாவின் பள்ளூர் பகுதியில் வீசி நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த முருகேசன் ஓசூர் அருகே பெத்தலசகிரி பகுதியில் தங்கி தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி இருவர் அவர் மீது கத்தியுடன் தாக்க முயன்றதாக அவர் நல்லூர் போலீசில் புகார் அளித்தார். கொலை செய்யப்பட்ட அழகேசனின் குடும்பம் கூலிப்படையினரை வைத்து பழி தீர்க்க முயன்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர். இதில் கூலிப்படையைச் சேர்ந்த சிவகங்கை வேல்பாண்டி என்று அறியப்பட்ட அவரை கடந்த 15ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் முருகேசன் எங்கு தங்கியிருக்கிறார் என்பதற்கான தகவலை ஓசூர் முனீஸ்வரன் நகர் பகுதியைச் சேர்ந்த கோகுல்ராஜ் என்ற இளைஞரின் மூலம் அறிந்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து கடந்த 16ஆம் தேதி கோகுல்ராஜ் போலீசாரால் அழைத்து விசாரிக்கப்பட்ட பொழுது தான் எந்தவிதமான தகவல்களையும் அளிக்கவில்லை என கூறியதால் எச்சரித்து அனுப்பியிருந்தனர். ஆனால் அதே இரவே ஓசூர் நியூ ASDC அருகே உள்ள டீக்கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த கோகுல்ராஜை கூலிப்படைக்கு தகவல் கொடுத்ததாக கூறி முருகேசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் காரில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கடை உரிமையாளர் சுனில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்த போலீசார் ஆந்திர மாநிலம் குப்பம் அருகே உள்ள ஏரியில் காயங்களோடு மிதந்த நிலையில் கோகுல்ராஜின் சடலத்தை மீட்டனர். மேலும் தப்பிச் சென்ற முருகேசன் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.